ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 9ஆம் திருமொழியின் 4வது பாசுரத்தை அனுபவிக்க மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். உந்தி பறத்தல்னு 2 கோபிகைகள் அப்படியே கைகோத்து உந்தி பறக்கும்படியாக நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ 4வது பாசுரம் 2வது கோபிகை சொல்ல போறா. என்னது, ராமன் அப்பா பேச்சை தான் கேட்டான், அம்மா பேச்சு கேட்கல. கண்ணன் தேவகி சிங்கம் அம்மா பேச்சு கேட்டான். நான் சொல்றேன், எங்க ராமன் மட்டும் அம்மா பேச்சு கேட்க மாட்டானா? உங்க கண்ணன் பெற்ற தாயான தேவகி பேச்ச நன்னா தான் கேட்டான், வளர்ப்பு தாய் யசோதை பேச்ச கேட்கவே இல்லை. யசோதை கிட்ட விஷமம் தான் பண்ணானே ஒழிய என்னைக்காவது ஒரு நாள் வளர்ப்பு தாய் பேச்ச கிருஷ்ணன் கேட்டானா? ஆனா எங்க ராமன் இருக்கானே, பெற்ற தாயான கௌசல்யா பேச்சையும் கேட்பான், வளர்ப்பு தாயான கைகேயி பேச்ச கேட்டு காட்டுக்கு போனான். இந்த பண்பு எங்க ராமனை தவிர வேற யாருக்கு வரும்? அப்படியே ராமனுடைய வனவாச காட்சியே இந்த பெண் கண்முன்னே கொண்டு வருகிறாள். கைகேயி தசரதத்தை வரம் வாங்கினா, அப்பா தசரதன் ராமனை காட்டுக்கு போன்னு சொல்லல, கைகேயி வரம் வாங்கி ராமனை காட்டுக்கு போன்னு சொல்லிட்டா. பட்டாபிஷேகம்னு எல்லாம் ஏற்பாடாயிருக்கு. கைகேயோ அவனை காட்டுக்கு போங்கிறா. சந்தோஷமா புறப்பட்டான். கௌசல்யா, ஐயோ ராமா, உன்னை பிரிந்து நான் எப்படி வாழ்வதுன்னு அழுதுன்னு இருக்கா. இன்னொரு பக்கம் மற்றொரு தாயான சுமித்ரை அவ ராமன்ட்ட சொன்னாலாம், பா, இந்த கைகேயி ஆசைப்படுற நாட்டுல இருக்கவே வேண்டாம், என் பிள்ளை லக்ஷ்மணன் உனக்கு துணை வருவான், நீ நிம்மதியா காட்டுல இருன்னு சொல்லி அவ ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா. அப்போ ஒரு தாயான கைகேயி நீ போ வெளியிலன்னு விரட்டிட்டா. அங்க இன்னொரு தாயான கௌசல்யா ஈன்றெடுத்தவள் ஐயோ போறியேன்னு அழுதுன்னு இருக்கா. இன்னொரு சுமித்ரையோ, நீ நிம்மதியா போயிட்டு வாடா, இந்த இடத்துல இருக்காத, இவாள்கிட்ட நீ கஷ்டப்படாத, என் பையன் லக்ஷ்மணன் கூட வருவான், நிம்மதியாயிருன்னு வாழ்த்தரா. காட்டுக்கு போனானே ராமன், அவனை போல கண்ணன் வருவானா? இந்த பெண் கேட்கிறா. 4வது பாசுரம், மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின் தொடர்ந்து எம்பிரான் என்று அழ கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றம் இலாதானை பாடிப்பற சீத்தை மணாளனை பாடிப்பற. மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின் தொடர்ந்து எம்பிரான் என்றழ கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமிலாதானை பாடிப்பற சீத்தை மணாளனை பாடிப்பற. இப்ப அப்படியே அந்த காட்சியை நினைச்சு பாருங்க. மாமுனிகள் வியாக்கியானத்துல கொண்டு வந்து நிறுத்துறார். ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு எல்லாம் ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அன்று காலை கைகேயி ராமனை அழைக்கிறாள், சுமந்திரன்கிற மந்திரி மூலம். ராமன் வந்து நிக்கிறான். தசரதனதும் மயக்கத்துல இருக்கார். ராமன் கேட்டான், அப்பாவுக்கு என்னாச்சு? கைகேயி சொல்றா, இல்லடா, உங்க அப்பா எனக்கு 2 வரம் கொடுத்தார், அதை நிறைவேற்றணும்னா நீ ஒரு காரியம் பண்ணணும், நீ பண்ணுவியோ மாட்டோயோன்னு உங்க அப்பா சந்தேகப்படுறாருன்னா. ஐயோ, அப்பா என் மேல சந்தேகப்படணுமா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா, தாராளமா பண்றேன். அப்பா சொல்லி செய்ய மாட்டேனா? நெருப்புல குதிக்கணுமா, விஷம் சாப்பிடணுமா, கடல்ல குதிக்கணுமா? அப்பா என்ன சொன்னாலும் செய்ய காத்துட்டு இருக்கேன். இல்ல என்ன காட்டுக்கு போகணுமா? அதான்ப்பா சொன்னார், உன்னை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டார், ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுக்கணும்னார். அவ்வளவுதானேம்மா, இப்போதே புறப்படுகிறேன் என்று போகிறான். அப்படி போகும்போது என்னாச்சான், அவன் முகத்துல வருத்தம் இல்ல, சந்தோஷமாக தாயான கைகேயி கட்டளை இட்டிருக்கா, அதுவும் தந்தையின் வாக்குன்னு சொல்லியிருக்கா, அப்பா கொடுத்த வரத்தை நிறைவேற்ற பாக்கியம் கிடைச்சதேன்னு போனா. இப்ப அப்படியே காட்சி பாருங்க. 3 தாய். மாற்று தாய்னா மற்றொரு தாயான சுமித்ரைன்னு அர்த்தம். அதாவது ராமனுக்கு அன்னை யாருன்னா கௌசல்யா. சுமித்ரை எப்படி இருந்தா? அவளும் அனதர் மதர், மாற்று தாயாக இருந்தாள். அந்த மாற்று தாய் சென்று ராமனிடம் போய் என்ன சொன்னாலாம்? வனம் போகே. போகேன்னா போயிடுன்னு அர்த்தம். வனம் போகே என்றிடனா, நீ காட்டுக்கே போயிடு. எதுக்கு இந்த கைகிட்ட உட்காந்து வாதம் பண்ணிட்டு இந்த ராஜ்யம் வேண்டவே வேண்டாம்ப்பா, இவ ஆசைப்பட்ட ராஜ்யம் அவளுக்குன்னே இருக்கட்டும், நீ நிம்மதியா காட்டுல இரு, காட்டுக்கு போறோமேன்னு கவலைப்படாத, என் மகன் லக்ஷ்மணன் உனக்கு துணை வருவான், லக்ஷ்மணனுக்கு இனி நீதான் தந்தை, சீதை தான் தாய், காடுதான் அயோத்தி, லக்ஷ்மணன் உன்னை பார்த்து கொள்வான்னு சொல்லி மற்றொரு தாயான சுமித்ரை சென்று, மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட, நீ காட்டுக்கே போ, நிம்மதியாயிருன்னு சுமித்ரை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டா. இந்த பக்கம் ஈற்றுத்தாய். ஈற்றுத்தாய்னா ஈன்றெடுத்த தாயான கௌசல்யான்னு அர்த்தம். ஈற்றுத்தாய் பின் தொடர்ந்து ஈன்றெடுத்த தாயான கௌசல்யாவோ பின்னாடி ஓடி வந்து எம்பிரான். எம்பிரான்னா என் தலைவனேன்னு அர்த்தம்.
என் மகனான நீ இல்லாம எனக்கு என்னடா வாழ்வு, ஐயோ கன்றுக்குட்டியை பிரிஞ்ச தாய் பசுவை போல கதறேனேன்னு சொல்லி எம்பிரான் என் தலைவனே என்று அவ கண்ணீர் விட்டு அழுதாலும், அதாவது இங்க ராமனுடைய தியாகம்னு புரிஞ்சுக்கணும். நீ என்ன சொல்லிட்ட, அம்மா பேச்ச கேட்கல, அப்படி அர்த்தம் இல்ல. வளர்ப்பு தாய் சொன்னாங்கிறதுக்காக பெற்ற தாயை கூட விட்டுட்டு போறானே, அது ராமனுடைய பெருந்தன்மை, சத்தியத்தை காக்கக்கூடிய பாங்கு. அப்ப ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழ ஈன்றெடுத்த தாயான கௌசல்யா, ஐயோ எம்பிரானே போகிறாயா அழுதுண்டே பின்னாடி போனா. ஆனா கூற்றுத்தாய் சொல்ல, கூற்றுவன்னா யமன் அர்த்தம், கூற்றுத்தாய்னா யமன் போல் கொடுமையான தாய், அது யாருன்னா கைகேயி. அப்ப மாற்றுத்தாய்னா மற்றொரு தாய் சுமித்ரை, ஈற்றுத்தாய்னா ஈன்றெடுத்த தாய் கௌசல்யை. இந்த பக்கம் கூற்றுத்தாய் என்றால் கூற்றுவன்கிற யமன் போல் கொடுமையான கைகேயி. அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் இருக்கு. யமனுக்கு எவ்வளவோ அர்த்தம் இருந்தாலும் கூற்றுவன் ஏன் போடணும்னா, யமன் தான் கூறு போடுவானா, அதனாலதான் அவனுக்கு கூற்றுவன்னு பேரு, பிரிக்கிறதே வேலை. அதே தானே கைகேயும் பண்றா. யமன் உடலையும் உயிரையும் பிரிப்பான். அப்படித்தான் கைகேயி என்ன பண்ணா, தசரதனையும் ராமனையும் பிரிச்சு விட்டுட்டா, அயோத்தியையும் ராமனையும் பிரிச்சு விட்டுட்டா. அதனால கூற்றுத்தாய், கூற்றுவன் யமன் போன்ற அந்த கைகேயி. அது மட்டும் இல்ல, ராமன் எவ்வளவு மென்மையானவன். அவனை போய் இந்த காட்டுல கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் போய் கடைன்னு சொல்றான்னா, அவ யமனை போல கொடுமையானவள் தானே. அந்த கூற்றுத்தாய் சொல்ல போ என்று சொன்னதுக்காக, உங்க கண்ணன் இருக்கானே அவன் ஈற்றுத்தாய் சொன்னாதான் கேட்பான், கூற்றுத்தாய் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏன் வளர்ப்பு தாய் மாற்றுத்தாய் சொன்னதையே கேட்கல. ஆனா எங்க ராமன் கூற்றுத்தாய் சொல்ல, அந்த யமன் போன்ற கைகேயி சொன்னதுக்காக கொடிய வனம் போன, சும்மா சாதாரண காடெல்லாம் கிடையாது, கொடுமையான காடு, தண்டகாரண்யம். அங்க நுழையவே மனிதர்கள் அஞ்சுவார்கள். அரக்கர்களும் துட்ட மிருகங்களும் வாழக்கூடிய பகுதி. அங்க போய் வியன்கான மரத்தின் நிழல் கல்லணை மேல் கண் துயின்று கிடந்தவன் ராமன். தான் மட்டும் போல சீதையோடும் லக்ஷ்மணனோடும் வேற போனான். சீதை எவ்வளவு மென்மையானவள், காவலுக்கு லக்ஷ்மணன், அவனும் ஒரு ராஜகுமாரன், 3 பேரும் போனாலே அந்த ராமனை போல வருமா. கொடிய வனம் போன கொடுமையான காட்டுக்கு போனான். இதே மாமுனிகள் இதே பாட்டுக்கு இன்னொரு அர்த்தம் காட்டினார். அது என்ன? இப்ப இந்த அர்த்தத்தை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாற்றுத்தாய்னா மற்றொரு தாயான சுமித்ரை, ஈற்றுத்தாய்னா ஈன்றெடுத்த தாயான கௌசல்யா, கூற்றுத்தாய்னா யமன் போன்றவளான கைகேயி. இப்படி மாத்திருங்க. மாற்றுத்தாய்னா மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட கைகேயின்னு அர்த்தம். ஈற்றுத்தாய் அது மாறாது, ஈன்றெடுத்தவள் கௌசல்யா. கூற்றுத்தாய்னா சுமித்ரையான். சுமித்ரையை போய் யாரா யமன்னு சொல்லுவாளா? அந்த கூற்று இல்ல. கூற்றுனா கூறு போடுறதுன்னு அர்த்தம். கூறு போட்ட பாயசத்தை சாப்பிட்டவள் சுமித்ரையான். ஏன்னா தசரதனுக்கு யாகத்தின் பிரசாதமா பாயசம் வந்து அதை மனைவியருக்கு கொடுத்துதான் குழந்தைகள் பிறந்தா. கௌசல்யா அந்த பாயசத்துல ஒரே பாகம் சாப்பிட்டா ராமன் பிறந்தான். கைகேயி ஒரே பாகம் சாப்பிட்டா அதன் விளைவாக பரதன் பிறந்தான். சுமித்ரைக்கு மட்டும் கூறு போட்டு 2 பாகம் கொடுத்தான். லக்ஷ்மணன் சத்ருகன் 2 குழந்தைகள் பிறந்தா. அதனால அவளுக்கு கூற்றுத்தாய், கூறு போட்ட பாயசம் சாப்பிட்டவள் என்று பெயரான். இப்ப இதே பாட்டை பாருங்க. மாற்றுத்தாய் சென்று மாற்றாந்தாகி ஆகிய கைகேயி வனம் போகே என்றிட காட்டுக்கு போய் என்று ஏவ, ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழ ஈன்றெடுத்த தாயான கௌசல்யா பின்னாடி ஓடி வந்து ஐயோ ராமா போகிறாயான அழ, கூற்றுத்தாய் சொல்ல, கூறு போட்ட பாயசம் சாப்பிட்ட சுமித்ரை நீ தைரியமா போயிட்டு வாடான்னு சொல்ல, கொடிய வனம் போன அவ சொன்னதுக்காக போனா. அதாவது அவ ஆசீர்வாதம் பண்ணி, நல்லா கவனிக்கணும், சுமித்ரை காட்டுக்கு போன்னு சொன்னான்னா அந்த அர்த்தத்துல இல்ல. ஏன்டா இந்த கையோட மாரடிக்கணும், வேண்டாம், நீ காட்டுல நிம்மதியா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப. காட்டுக்கு போனானே, எப்படி போனா? சீற்றம் இல்லாதானை பாடிப்பற. அதுவும் அப்பா அம்மா பேச்ச கேட்கறதுங்கிறது அப்புறம், கேட்கும்போது சந்தோஷமா கேட்கணும். என்னடா இது இப்படி ஒரு வேலை கொடுத்துட்டாரே, கோபப்படல, சீற்றம் என்ற கோபம் இல்லாமல் சந்தோஷமாக. கம்பன் பாடினாரே, மின்னொளிர் காணம் இன்றே விரைகிறேன், ஒளி வீசக்கூடிய காட்டுக்கு சந்தோஷமா போறேன் அப்படின்னு ராமன் புறப்பட்டான். அதனால சீற்றம் இல்லாதானை, கொஞ்சம் கூட சீற்றம் இல்லை. அப்போது அலர்ந்த செந்தாமரையை வென்ற முகத்தோடு ராமன் வனவாசம் புறப்பட்டான். அந்த சீற்றம் இல்லாதானை, கோபமும் கொள்ளாமல் கஷ்டமான விஷயத்த சொன்னாலும் வளர்ப்பு தாயின் பேச்சை கேட்டு காட்டுக்கு போனானே, அந்த சீற்றமில்லாத ராமனை பாடிப்பெற, சீதை மணாளனை பாடிப்பெற. காட்டுக்கு போனப்புறம்தான் சீதைக்கு மணாளனாவே இருந்தானோ. இது மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல ரொம்ப சுவையான ஒரு சுவாரஸ்யம். என்னன்னா, நாட்டுல இருந்த வரைக்கும் ராமனுக்கு சீதையை கவனிக்கவே நேரம் இல்லையா. இவருக்கு ஒரே அரசு பண்ணி அங்க இங்கன்னு போயிட்டே இருக்கார். அதனால சீதை என்னடா இது ஹஸ்பண்ட் நம்மளை கவனிக்கவே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தாலாம். இந்த வனவாசம் போகும்போது இவளுக்கு மற்ற எந்த பணிகளும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பதாலே மாமுனிகள் வியாக்கியானம், வனவாசத்தில் தான் சரசம், இருவருக்குள்ள நல்ல ரசமான அனுபவங்கள் எல்லாம் வனவாசத்தில் தான் ஏற்பட்டது. அதனால சீற்றமில்லாதானாக காட்டுக்கு போய்
சீத்தை மணாளனாகவும் விளங்கினான். அதனால ருக்மிணியை அழிச்சுன்னு போனான் கண்ணன். அவளை அழிச்சுன்னு துவாரகையில போய் ஆட்சி பண்ணான். அதுக்கப்புறம் ஒரே ஆட்சி பணியில மூழ்கிட்டான். ருக்மிணியை கவனிச்சானான்னு தெரியாது. எங்க ராமன் 14 வருஷ வனவாசத்துல 13 வருஷம் சீத்தையை ரொம்ப நன்னா கவனிச்சுட்டான். அந்த சீத்தை மணாளனை பாடிப்பற என்று இந்த பெண் சொல்வதுதான் 4வது பாசுரம். அப்ப 2 விதமா புரிஞ்சுக்கலாம். மாற்றாந்தாயான கைகேயி காட்டுக்கு போன்னு சொல்ல, ஈன்றெடுத்த தாய் கௌசல்யா அழ கூறு போட்ட பாயசத்தை சாப்பிட்ட சுமித்ரை ஆசீர்வதிக்க காட்டுக்கு போனான். அல்லது மற்றொரு தாய் மாற்றுத்தாயான சுமித்ரை காட்டுக்கு போன ஆசீர்வாதம் பண்ண, ஈன்றெடுத்த தாயான கௌசல்யா அயோராமான அழ கூற்றுவன்கிற யமன் போன்ற அந்த கைகேயி சொன்னதால் காட்டுக்கு போனா. அந்த சீற்றம்ங்கிற கோபமில்லாத ராமனை பாடு, சீதையின் மணாளனை பாடு. மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட, ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழ, கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமில்லாதானை பாடிப்பற, சீதை மணாளனை பாடிப்பற. அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். As the other mother of Lord Rama blessed him to go to forest, as the actual mother of Rama, Kausalya, wept and went behind him, as the mother who was like Yama, Kaikeyi, sent Rama to forest, the wicked forest. Rama went to the forest without any anger, fly singing the glory of Rama, fly singing the glory of the consort of Sita என்பது இதற்கான ஆங்கில வடிவம். ஆக மொத்தம் எங்க ராமன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு அந்த பெண் சொல்லிட்டா. உடனே இவ பார்த்தா, ஓஹோ அப்படியா ராமன், எங்க கண்ணனை பத்தி சொல்லட்டுமா? அடுத்த 5ஆம் பாட்டுல சொல்ல போறா. கண்ணனின் பெருமை என்ன? அடுத்த பாசுரத்தில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். மாற்றுத்தாய் சென்று வனம் போகின்றிட, ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரார் என்றழ, மாற்றுத்தாய் சென்று வனம் போகின்றிட, ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரார் என்றழ, ஊற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமில்லாதானை பாடிப்பற, சீதை மணாளனை பாடிப்பற. ஊற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமில்லாதானை பாடிப்பற, சீத்தை